Hey all, welcome to my channel. இன்னைக்கு நம்ம CBSE Maths 12th Standard Exercise 2.2ல சம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அதெல்லாம் இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கோஃபங்க்ஷன் ஃபார்முலா இதெல்லாம் என்னென்னன்றதை பார்க்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு சம்மில் வந்து அப்ளை ஆகும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா சைன் தீட்டா நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், சைன் வந்து காஸ்ன்னு மாற்றிக்கலாம். அதே மாதிரி காஸ் π/2 minus theta இது ஒரு ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா காஸ் தீட்டா, காஸை சைன்னு மாற்றிக்கலாம். ஸோ சைன் π/2 மைனஸ் தீட்டா, π/2ன்ற வேல்யூ வந்து 90 மைனஸ் தீட்டா. இது ஆல்ரெடி நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஃபார்முலா tan. tan எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம tan தீட்டா ஈக்குவல் டு காட் π/2 மைனஸ் தீட்டா அப்படின்னு மாற்றிக்கலாம். ஃபோர்த்து அதே மாதிரி காட் தீட்டாவை டேன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம், π/2 மைனஸ் தீட்டான்ட்டு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஃபார்முலா சீக்கண்ட். சீக்கண்ட் தீட்டா ஈக்குவல் டு கொசிகண்ட் π/2 மைனஸ் தீட்டா. சிக்ஸ்த் ஃபார்முலா கொசிகண்ட் தீட்டாவை சீக்கண்ட்டுன்னு மாற்றிக்கலாம், சீக்கண்ட் π/2 மைனஸ் தீட்டா. இந்த 6 ஃபார்முலாவும் தான் நம்மளுக்கு கோஃபங்க்ஷன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது போக நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது. அதை இந்த வீடியோவில் அடுத்த செட் ஆஃப் ஃபார்முலாஸ் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சா போதும், இதோட சப் ஃபார்முலாஸ் இதிலேருந்து டிரைவ் பண்ணிடலாம். அப்போது நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதாவது இங்கே இருக்க ப்ளஸ் வந்து ஈக்குவல் இந்த சைட் போச்சுன்னா மைனஸ்ன்னு ஆகிடும். அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்றது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ஆகிடும். அடுத்து செகண்ட் ஃபார்முலா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. இதிலிருந்து சப் ஃபார்முலாஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. அப்போ நம்மளுக்கு சம்மில் எங்கெல்லாம் 1 அப்படின்னு வந்து நிற்கிறப்ப கீழே டினாமினேட்டரில் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா இந்த ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அந்த 1-ஐ நம்ம சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி tan ஸ்கொயர் தீட்டா ஒரு சம்மில் எங்கெல்லாம் இருக்கோ நம்ம தேவைக்கு இதை சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு மாற்றிட்டு சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சிச்சுன்னா சிம்பிளிஃபை பண்ணலாம். அடுத்து தேர்ட் ஃபார்முலா 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா, கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டான்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட சப் ஃபார்முலாஸ் 1 வந்து அதே மாதிரி கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டான்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம் எங்கே தேவைப்படுதோ. காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. அதே மாதிரி ஃபோர்த் ஃபார்முலா சைன் 2 தீட்டா எப்படி மாற்றலாம், 2 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டாட் வச்சா இன்ட்டுன்னு அர்த்தம் காஸ் தீட்டா. இதுலேருந்து சப் ஃபார்முலா சைன் தீட்டா அப்படின்றது 2 சைன் தீட்டா டிவைடட் பை 2 இன்ட்டு காஸ் தீட்டா பை 2. இந்த 2 தான் ஈக்குவல் இந்த சைடு வரப்போ டிவைடில் வந்துடும், மல்டிப்ளையில் இருக்க இந்த 2. ஸோ ஈக்குவல் இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட் ஆகிடும். அதுதான் இங்கே சப் ஃபார்முலாவில் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா. அடுத்து ஃபிஃப்த்து ஃபார்முலா 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்றது 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு மாறிடும். அதே மாதிரி சிக்ஸ்த்து ஃபார்முலா 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா அப்படின்றது 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா அப்படின்றது 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு மாறிடும். அடுத்து செவன்த்து ஃபார்முலா சைன் 3 தீட்டா அப்படின்றது 3 சைன் தீட்டா மைனஸ் 4 சைன் கியூப் தீட்டா அப்படின்னு மாறிடும். எயித்து ஃபார்முலா காஸ் 3 தீட்டா அப்படின்னா 4 காஸ் கியூப் தீட்டா மைனஸ் 3 காஸ் தீட்டா. அடுத்து
9th formula, tan 3 theta equal to 3 tan theta minus tan cube theta divided by 1 minus of 3 tan square theta. இதுதான் இந்த மொத்த ஃபார்முலா வந்து இந்த எக்ஸசைஸ் 2.2ல நம்மளுக்கு சம்மில் யூஸ் ஆகுறது. இதில் ரொம்ப முக்கியமானது இந்த tan 3 theta ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த 1 minus 1 ப்ளஸ்ன்னு இருக்குல்ல, 1 plus cos 2 theta 1 minus cos 2 theta இந்த ரெண்டுமே இதோட சப் ஃபார்முலாஸும் ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி எல்லாமே முக்கியம் தான், அதில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது இதுதான். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 2.2ல சம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம்.